மார்னிங் ஒரு 11:00 போல் நானும் பசங்களும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கேயும் இல்லைங்க, ஈரோடு டிமார்ட்டுக்கு தான். இந்த மந்த்துக்கு தேவையான கொஞ்சம் வாஷிங் லிக்விட், ஆட்டா, ஆயில் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான். போகிற வழியிலேயே கரும்பால் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக டிமார்ட்குள்ளே போயாச்சு. க்ராசரி செக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்வேர் செக்ஷனுக்கு ரொம்பவே தயங்கி தான் வருவேன். ஏன்னா எதை பார்த்தாலுமே எடுத்துருவேன். பட் இந்த தடவையும் அதே மாதிரி தான் எடுக்க முடியல. குட்டி குட்டி ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் 20 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மிஸ் பண்ண மனசு இல்லை. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 1:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வைக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ பசங்க ஹெல்ப் பண்ணாங்க. சனா வாஷ் பண்ணி கொடுத்தா, சாந்தினி எல்லாமே ரீஃபில் பண்ணி கொடுத்தா. பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் பழக்கம் இருக்கான்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் போகும்போதே மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். காடை முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி மாதிரியே தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முட்டை பிரியாணியோட ரெசிபி கேப்ஷனுக்கு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.